ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது காமனாக செய்யும் 5 முக்கியமான தவறுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் ரியல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தவறு, ஷேக் மட்டுமே சாப்பிட்றது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷேக்கு, அதுக்கப்புறம் மீலு, அதுக்கப்புறம் ஷேக் இப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர வெறும் ஷேக் மட்டுமே எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஷேக் எடுக்கிறாங்க, அதை விட்டால் நைட் ஷேக் எடுக்கிறாங்க. ஆஃப்டர்நூனில் வந்து எந்த விதமான உணவுமே எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு வேகமாக வெயிட் லாஸ் ஆகணும், கேலரி கம்மியாக கொடுத்தா வெயிட் லாஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நியூட்ரிஷனும் தேவை. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஷேக், மீல், ஷேக் இப்படிதான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான மெத்தடு. ரெண்டாவது தவறு, தண்ணி குடிக்காம இருக்கிறது. என்ன சார், தண்ணி குடிக்காம எப்படி இருக்க முடியும்? தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியான அளவு தண்ணி நீங்க குடிச்சாகணும். இப்போ நீங்க உங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கல அப்படின்னா உங்களோட டைஜஷன் வந்து ஸ்லோவாகும், உங்களோட மெட்டபாலிசம் லெவல் வந்து ஸ்லோவாகும், உங்களோட ஃபேட் பர்னிங் ப்ராசஸும் வந்து ஸ்லோவாகும். ஸோ அதனால தான் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி குடிக்கணும்னு சொல்றது. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாவது நீங்க சரியான முறையில வந்து பிரிச்சு குடிக்கணும். அப்படி நீங்க குடிக்கலன்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மூணாவது தவறு, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது. நான் தான் ஹெர்பலைஃப் ஷேக் எடுத்துட்டு இருக்கு இல்லையா, நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க டெய்லி பேஸ்ல காலையில 1/2 hour, ஈவினிங் 1/2 hour வந்து நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்பொழுது உங்களோட ஃபேட் நல்லா பர்ன் ஆகுறதுக்கும், உங்களோட மசில் வந்து க்ரோத் ஆகுறதுக்கும், உங்களோட மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகுறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொன்னோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க வந்து 80-20 ரூலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணணும். அதாவது 80% டயட், 20% வந்து ஒர்க் அவுட். அந்த 80% நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸான அந்த 20% வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நாலாவது தவறு, கன்சிஸ்டன்சி இல்லாம போறது. 3 நாள் ஷேக் குடிச்சிட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறுத்துறது மிகப்பெரிய தவறு. வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். நீங்க ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சது 3 மாசமாவது இந்த ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஐந்தாவது தவறு, கோச்சோட கைடன்ஸ் இல்லாம ஃபாலோ பண்றது. பல பேர் இந்த ப்ராடக்டை வாங்கி தனியாக யூஸ் பண்ணுறாங்க. இதை எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும், எந்த டைமில் எடுத்துக்கணும், நம்மக்கிட்ட கரெக்டான ப்ராடக்ட் தான் இருக்குதா, இதெல்லாம் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வராது. நீங்கள் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃபோட வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸில் எடுக்கும் பொழுது தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பலைஃப் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி தவறுகளை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நியூட்ரிஷன் ஃபுட் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.